அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் மே 20 முதல் ஜூன் 20, 2024 துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது, அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது கூட்டாக செயல்பட்டு அதிர்ஷ்டம், வெற்றி அண்டு திருப்தி அடையவும். மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன். கூட்டாக செயல்பட்டு அதிர்ஷ்டம், வெற்றி அண்டு திருப்தி அடையவும். ஆக பாசிட்டிவான அறிவுறுத்தல் வந்திருக்கு. உங்களுக்கு கூட்டாக செயல்படணுங்கிறத மைய கருவாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும், வெற்றி வரும், திருப்தி வரும். இல்லையேல் மற்றவங்க சூழலை, கூட்டாளிகளை பகைத்து கொள்வதால் இழப்புகளாக மாற வாய்ப்பு உண்டு. ஆனால் பாசிட்டிவாக இருக்கு. நீங்கள் மற்றவங்களோட இணைஞ்சிக்கங்க. அவங்களோட இணைஞ்சு ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு அப்படி சேர்த்து செய்கிற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது. கூட்டு முயற்சியே வெற்றி தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ ஏன் அது மாதிரி உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி அண்டு சொந்த பந்தங்கள், சொத்துக்குரியவர் நல்ல ஆட்சியாக இருக்கார். இப்போ சொந்த பந்தங்கள் வழியாக, சொத்துக்கள் வழியாக, குழந்தைகள் வழியாக பெரிய அளவு அதிர்ஷ்டங்கள், நன்மைகள் உங்களுக்கு இந்த மாதம் பக்கவாக இருக்கும். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஏன்னா மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடியவர். அந்த மேஜர் கோள் அந்த சனி பகவான் சூப்பராக இருக்கார். ஆஸ் வெல் அஸ் அடுத்த மேஜர் கோள்னு எடுத்துட்டால் ராகு கேது. அதுவும் ராகு 6ஆம் இடத்துல, அது பூர்வ புண்ணியாதிபதி போலவே வேலை செய்யக்கூடிய ராகு, சனி பகவான் போலவே வேலை செய்வார். அவர் 6ல் இருக்கிறப்ப நல்ல வெற்றிகள், நீங்கள் நினச்சதை விட பெரிய விஷயங்கள் நல்லபடியாக முடியறது. உங்களுக்கே அது ஆச்சரியத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். 12ல் உள்ள கேது அப்படி ஒரு திருப்தி, சந்தோஷத்தை, நிம்மதியை கொடுப்பார். முடிச்சிட்டோம்ல நல்லபடியாக அப்படின்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆக சனி, ராகு, கேது சூப்பராக உங்களுக்கு ஹைலி பாசிட்டிவாக வேலை செய்வார். அண்டு உங்களுக்கு பாதகாதிபதின்னு சொல்லக்கூடாது, எதிர்கோள், எதிரிக்கோள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா 3, 6 கூடைய அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல போய் மறைகிறார். அஷ்டம குரு அவ்வளவு சரியில்லைம்பாங்க. மற்றவங்களுக்கு அது சரியில்லைன்னு சொல்லலாம். பட் துலா லக்னம் அண்டு துலாராசி என்பவங்களுக்கு அவன் ஆகாதவன், கெட்டவன் கெட்டு போயிடுறான்னாக்கா இப்போ சிறப்பாக இருக்கும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. அது 3, 6 கூடையவன் 8ல் போய் மறைகிறப்ப உங்கள் முயற்சியில் திடீர்னு முயற்சிகள் எடுக்கிறது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் அதில் கொஞ்சம் விழிப்புணர்வு வச்சுக்கோங்க. ஏன்னா கூட்டாளிகளோட வேலை பார்க்கணுன்னு இருக்கேன். ஒரு கூட்டு முயற்சியே பண்ணணும், கூட்டாக செயல்படணும். அப்படிலாம் அது மனசில் வச்சுக்கணும். கொஞ்சம் திமிரு வரும், ஸ்ட்ராங் வரும். ஏன்னா யோக கோள்கள்லாம் வலுக்கிறதால உங்கள் லக்னாதிபதி, ராசியாதிபதியான சுக்கிரனும் ஆட்சியாக இருக்கிறார். அவர் நல்ல ஆட்சியாக இருந்தாலும் அஸ்தங்கதமாக இருக்கார். யாருக்கிட்ட? சூரியன்கிட்ட. அப்போ நீங்கள் சூரியன் போல் பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. எல்லாம் தெரியும், எவன் என்ன செய்வான் பார்த்துக்குவோம் அப்படின்னு. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சற்று ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டில், திமிரில் பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த சூரியன் உங்களுக்கு பாதகாதிபதின்னு அந்தஸ்து வாங்குகிறார். ஜாக்கிரதை. ஓவராக கூத்தாடக்கூடாது, எனக்கு எல்லாம் தெரியும்ன்ட்டு. அதில் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும், சரி பண்ணிக்கணும். அண்டு 7ஆம் இடத்துல அந்த புதன் இருக்கார், 9ஆம் இடத்ததிபதி. அது வெறும் 31/5/2024 வரைக்கும் தான் 7ஆம் இடத்துல இருப்பார். அப்புறம் ரிஷப புதனா அவரும் 8க்கு போயிடுறார். ஆக இந்த மாதம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட அந்த 8ஆம் இடம் தான் வலுக்குது. அதனால தான் கூட்டாளிகள், கூட்டு முயற்சி வழியாக தான் நீங்கள் கூட்டாக தான் செயல்படணும். அப்போ தான் நல்லது நடக்கும். இல்லாட்டி வம்பு. எத்தனை கோள்கள்னால் 4 கோள்கள். சுக்கிரன் உங்கள் லக்னாதிபதி, ராசியாதிபதியாக வரக்கூடிய அவரே 8ஆம் இடத்ததிபதியாகவும் 8ல் ஆட்சியாக இருக்கிறது. எதிர்பாராத நன்மைகள், மறைமுக நன்மைகள் இதெல்லாம் இருக்கும். நீங்கள் பயந்துக்கிட்டே இருக்கிற காரியங்கள் கூட சிறப்பாக முடியும்.
ஆனால் வெடுக்குன்னு திடீர்னுலாம் முடிவு எடுக்கிறது வேணாம். திட்டமிட்டு ஒரு 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 ஒழுங்கில் போகிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா 5ஆம் இடத்ததிபதி ஓகே, பட் 9ஆம் இடத்ததிபதி 12ல் போய் மறையிறது சுமார். அப்போ கொஞ்சம் நியாய தர்மம் ஒழுங்கு பார்க்காம கொஞ்சம் தீவிரமாக ஏதாவது செயல்பட வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் அவனே 12ஆம் இடத்ததிபதியாகவும் வரான் புதன். 9 12 குடையவன். 12 குடையவங்கிறப்ப அது மறைவு ஸ்தானம். அவன் 8ல் போய் மறைகிறப்ப இந்த விபரீத ராஜயோகம் ஏற்படும். அது மாத்திரமல்ல, குரு பகவானும் 6 குடையவனாக போய் அவன் 8ல் மறைகிறப்ப அதுவும் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். ஸோ குரு அண்டு புதன் இருவருமே உங்களுக்கு எதிர்பாராத மாபெரும் நன்மைகளை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். நீங்கள் ஜெப தியானம் பண்ணிவிட்டு அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் சம நிலையில் பிஹேவ் பண்ணுறப்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் மற்றவங்களை அனுசரித்து போகிற மாதிரி பண்ணிக்கங்க. ஏன்னா போன மாதம் அதாவது மே 20 வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி நடந்திருப்பீங்க. பரவாயில்லன்னு உங்களுக்கு தோன்றபடி நீங்கள் செயல்பட்டுருப்பீங்க. அடுத்து அவங்கள இணைச்சிட்டு செய்கிற மாதிரி மற்றவங்கள்ட்ட நீங்கள் சில விஷயங்கள் செஞ்சப்போ அவங்க வருத்தப்பட்டிருப்பாங்க. அதை சரி பண்ணுற மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கணும். ஏன்னா 8ஆம் இடம் வலுக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. எதிர்பாராத விஷயங்கள் தடார்புடன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்ததிபதியாக போய் 8ல் மறைகிறப்ப எதிர்பாராமல் அந்த லாப இழப்பு வர்றதுக்கும் காரணமாக போயிடும். எப்போ லாப இழப்பு வரும்? நீங்கள் கூட்டாக செயல்படாமல் தனித்து எனக்கு எல்லாம் தெரியும்னு நீங்கள் பிஹேவ் பண்ணுறப்ப தான் அது மாதிரி வரும். ஸோ இப்போ ஜூன் மாதம் மற்றவங்க சூழலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மே 20லேருந்து ஜூன் 20 வரைக்கும் துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்கள் அதில் விழிப்புணர்வாக இருங்க. அண்டு உங்களுக்கு 7ஆம் இடத்ததிபதியான அந்த செவ்வாயும் 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் நல்லது. ஏன்னா காரிய வெற்றிக்கு உதவுவார் ராகுவோடு சேர்ந்து. பட் 2 7 கூடையவன் தட் இஸ் மாரகஸ்தானத்துக்கு உரியவன், மாரகாதிபதினு அந்தஸ்து வாங்குகிறார். அவர் 6ல் மறையிறது நல்லது, அது ஒரு விதத்தில் நல்லது. ஆனால் அந்த செவ்வாய் 2/6/2024 வரைக்கும் தான் மீனத்தில் இருப்பார். அப்புறம் ஆட்சி வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ 7 கூடையவன் 7லேயே ஆட்சிங்கிறப்ப மற்றவங்க சூழலை அனுசரித்தே போயாகணும். அவங்களுக்கு வலிமை ஏறும். ஆக சூழல், கூட்டாளிகள், ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்க, நண்பர்கள், இவங்களோட இணைந்து அவங்களுக்கு ஒரு சம பங்கு கொடுத்துக்கணும். கூட்டு அந்த பங்குங்கிறதுல குறியாக இருங்க, கொடுத்து விட்ருணும். அப்போ தான் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி. நான் சொன்னபடி அதிர்ஷ்டம், திருப்தி கிடைக்கும். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எதிர்பாராமல் நீங்கள் நினச்சதை விட பெரிய அளவுக்கு நன்மையாக இருக்கிறது. மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி உங்களுடைய வளர்ச்சி இருக்கிறது, அதுதான் அதிர்ஷ்டம். அது இருக்கும். ஏன்னா இந்த குரு பயிற்சி உண்மையிலேயே துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கு ஒரு ராஜபாட்டைய ராஜயோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அண்டு 12ல் உள்ள கேது அப்படி ஒரு திருப்தி சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுத்தே தீருவார். அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. பட்டு லக்னாதிபதி ராசியதிபதியாக வர்றவனே 8ஆம் இடத்ததிபதியாகவும் வர்றதால தடார்புடார்னு முடிவெடுக்கிறது, இது பண்ணுறது சில டைம் பண்ணுவீங்க. ஏன்னா சூரியன் அப்படி 8ஆம் இடத்துல, அதாவது உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியோட பவரையும் வாங்கிட்டு வேலை செய்கிறதால கொஞ்சம் பேராசை வரும். நீங்களே உங்களுக்கே அந்த என்ன சொல்கிறது, சர்வ வல்லமையும் எனக்கு இருக்குது, எதையும் சமாளிப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். துலா லக்னம் மற்றும் துலாராசி அன்புள்ளங்கள், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வரும். சூரியன்னா ஆணுக்கு மட்டுமல்ல, பெண்ணுக்கும் அது மாதிரி தான் கான்ஃபிடென்ட் வரும், பார்த்துக்குவான்னு. அதனால தான் அந்த தலைப்புலேயே சொல்லிடுங்க, கூட்டாக செயல்பட்டு அதில் குறியாக இருக்கணும். ஸோ அவங்களுடைய உணர்வுகளையும் பார்த்துக்கணும். அப்படியா அப்படின்னு கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறப்ப தான் நல்லது நடக்கும். ஏன்னா அது ப்ரீவியஸ் மந்த்து கொஞ்சம் இதாக பிஹேவ் பண்ணியிருப்பீங்க. 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறப்ப மற்றவங்க ஊனு பண்ணுறதுக்கு நீங்களும் எதிர்வினை ஆற்றியிருப்பீங்க. ஏதாவது வித்தியாசமாக பிஹேவ் பண்ணியிருப்பீங்க. இப்போ 8ல் மறைகிறப்ப அவங்க சரண்டர் ஆகிற மாதிரி நீங்கள் ஒரு கை நீட்டினீங்கன்னா கை கொடுப்பாங்க. அதாவது கூட்டுக்கு அது உறவுக்கு கை நீட்டினீங்கன்னா அவங்க உறவுக்கு வருவாங்க. உங்களுக்கு அந்த வலிமை தட் இஸ் வல்லமை இருக்கும். அந்த ஒரு வலிமை உங்களுக்கு கிடைக்கும். வலிமை அண்டு வல்லமை கண்டிப்பாக வரும். ஏன்னா அது சனி ராகு அப்படி கொடுக்குறாருங்க. சூப்பராக 8ஆம் இடம் வலுக்கிறதால எதிர்பாராத விஷயங்கள் நடந்து உங்களுக்கு ஒரு திக்குமுக்காட செய்கிறது, ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்துறது,
இதெல்லாம் ஏற்படுத்தும். எப்போ அப்படின்னா, நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பேராசையோடு மற்றவங்கள மதிக்காமல் எனக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் ஒரு சூரியன் போல் பிஹேவ் பண்ணுறப்ப தான் அந்த மாதிரி விளைவுகள் வரும். அதுக்கு அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அப்படி ரெகுலராக அந்த ஜப தியானம் பண்ணிடணும். மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது முடித்த பிறகு ஒரு 10 to ஒரு அட்லீஸ்ட் 10 minutes வித்தவுட் டூயிங் எனிதிங் அப்படியே சும்மா உட்காரணும். அந்த இஷ்ட தெய்வத்தை இல்லை அப்படியே மூச்சை கவனிக்கிறதுன்னு அப்படின்ட்டு இருக்கிறப்ப யூ கேன் see the miracles. 8ங்கிறப்ப எதேச்சியாக எதிர்பாராமல் அதுவாக தாங்க நடக்கும். அதுக்கு கூட்டு சூழல் அதை கெடுத்துக்காமல் இருந்துட்டாலே இந்த மாதம் நான் சொன்ன அதிர்ஷ்டம், வெற்றி, திருப்தி உங்களுக்கு அபரிமிதமாக கிடைக்கும். நன்றி அன்புள்ளங்களை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.